5 கிலோ கோதுமை, 1 கிலோ ராகி இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக முளை கட்ட போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக கோதுமை அரிசி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட போது நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் எல்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு இந்த மாதிரி கொடுக்க போது டபுள் மடங்கு வந்து நமக்கு சுகர் வந்து மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். இது ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பண்ணப்போ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 கிலோ முழு கோதுமையை 2 பேட்சாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை 2 அலசிக்கலாம். அலசிட்டு 20 மணி நேரம் வந்து ஊற வைக்கலாம். ராகியில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு 5 to 6 டைம்ஸ் அளவுக்கு வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு பியூர் காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெயினிங் ப்ராசஸ் இது தான். கீழே வந்து ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 12 to 15 ஹார்ஸ் அளவுக்கு இது முளை கட்ட விடலாம். ராகியை பண்ண மாதிரி இப்போ கோதுமையை பண்ண போகிறோம். இதுவுமே 20 ஹார்ஸ் அளவுக்கு நல்லா ஊறியாச்சு. இதை வந்து நான் ஒரு சாப்பாடு வடிகட்டுவோம்ல அதுலேயே வச்சு நான் அழகாக வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு க்ளீன் காட்டன் கிளாத்தில் இதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து நம்ம மொட்டை மாடியில் காய வைக்க போகிறோம். கோதுமை மாவு ஸ்ப்ரவுட் ஆகி வெளியில் வர்றதுக்கு எனக்கு கரெக்டாக 24 ஹார்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. ஆனால் சூப்பராக வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடுச்சு. இதை 2 நாளைக்கு வந்து நம்ம மொட்டை மாடியில் வெயிலில் காய வைக்க போகிறோம். ஒரு 10 மணி அளவுக்கு வந்து இந்த மாதிரி காய வச்சுட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock அளவுக்கு நீங்கள் எடுத்துடுங்க. அதே மாதிரி தான் செகண்ட் டேவுமே வந்து நீங்கள் பண்ணணும். 2 டேஸ் நல்லா வந்து முறுமுறுப்பு ஆகி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒவ்வொரு தடவை குக் பண்ண போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சுருக்கேன். ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாகவுமே சாப்பிட போகிறோம். நம்ம கிட்ஸ்க்குமே ஹெல்த்தியாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி ரோல், பூரி, பரோட்டா எல்லாமே வந்து பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக கூட இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க. தேங்க்யூ.